ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சிண்டரில் ரீபாட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போது ஜனவரி மாதம் வாங்கின ரோஸ் செடி எல்லாத்தையுமே நான் இப்போது ரீபாட் பண்ணுறேன். 3 months ஆகிடுச்சு. ரூட்டெல்லாம் பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 8 inch பாட்டில் இப்போ ரீபாட் பண்ணலாம். பாருங்கள், இந்த பிளான்ட்டை நான் ரீபாட் பண்ணுறேன். ஆல்ரெடி கொக்கோபீட்டை நான் காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. இப்போ இந்த சிண்டர் பிளான்ட்டை எப்படி ரீபாட் பண்ணுறோங்கிறத ஜஸ்ட்டு ஒரு 2 பிளான்ட்டை காமிச்சிடுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது வந்து 2.8 mm சிண்டரை. இந்த மாதிரி செடிக்கெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக தான் சிண்டர் நம்ம வைக்கணும். பாருங்கள், அந்த ஹைட் பார்த்துக்கணும் கரெக்டாக வருதா அப்படின்னு. அந்த ஒட்டு கட்டினது கரெக்டாக வந்து அந்த இதை தொடுற மாதிரி பார்க்கணும், தொட்டிக்கு வருதா அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து வரலைனாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை. அடுத்த ரீபாட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறணும் நம்ம. பாருங்கள், இப்போ செட் பண்ணி பார்த்துக்குறோம், இது கரெக்டாக வருது. ஸோ இதை ரிமூவ் பண்ண போகிறோம் நாங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே வந்து 6 inch 8 inch பாட்டுக்கு ரீபாட் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் ரூட்டை. இன்னெல்லாம் இதுக்கு மேலே இன்னும் மே மாதம்ல வந்தால் வெயில் தாங்காது. ஸோ நான் இப்போயே நான் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா சிண்டரெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டு, காற்றெல்லாம் ஸ்பீடாக அடிச்சிச்சுன்னா சாஞ்சிரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே ரீபாட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டிக்கை, நான் இங்கே பிவிசி வச்சுருக்கேன். பிவிசி பைப் மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பேம்பு ஸ்டிக் இருந்தால் எதாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்டிக்கை வச்சு ஸ்டார்டிங்கில் கட்டி விட்ருங்க. செடி ஆடாமல் இருக்கும். சென்டரில் செடியை வச்சுட்டு சைடில் 2 வச்சுட்டு நம்ம இப்போது திருப்பி அந்த சிண்டரை எடுத்து ஃபில்அப் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான் ரீபாட்டிங்கெல்லாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு சிண்டரை ஃபில்அப் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மைக்கோரைஸாங்கிற ஃபங்கஸை வந்து இதுக்கு கொடுக்க போகிறோம். ஆரம்பத்தில் புது பிளான்ட் பண்ணும்போது ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு கொடுத்து தான் பண்ணியிருப்போம். ஏன்னா செடி வெளியிலேருந்து வருது. இப்போ இது நம்மக்கிட்டே வளர்ந்தனால இனிமேல் வந்து இதுக்கு மைக்கோரைஸாவும் ட்ரைகோடர்மா விரிடியும் தான் கொடுக்க போகிறோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து மைக்கோரைஸா கொடுப்பேன். 5 days கழித்து ட்ரைகோடர்மா விரிடி நான் கொடுப்பேன். இதுதான் இதுக்கு ஃபங்கிசைடு. மைக்கோரைஸா வந்து வேர் வளர்ச்சி நல்லா வளரும், உங்களுக்கு செடி நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மைக்கோரைஸா கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் ஏர் பாக்கெட்ஸ் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப இல்லை, லைட்டாக அங்கே குத்தி விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இந்த சிண்டர் எல்லா இடத்துலையும் போய் நின்றுக்கிறோம். இன்னொன்று, இந்த சிண்டரெல்லாம் வாஷ்டு அன்வாஷ்டுன்னு இருக்குது. நான் வந்து அன்வாஷ் தான் வாங்கினேன். வாங்கி கழுவி எடுத்து காய போட்டு வச்சுருந்தேன். இப்போ திருப்பி நடும்போதும் ஈரமான சிண்டரை தான் நம்ம வைக்கணும். ஒரு தடவை வாஷ் பண்ணிடணும். லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஈரமான சிண்டரை தான் நம்ம போடணும். அப்படியே ட்ரையாக போடக்கூடாது அந்த ரூட் மேலே. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து அதை கரெக்டாக அந்த ஒட்டு வந்து தொடுற அளவுக்கு நம்ம சிண்டரை போட்டு ஃபில்அப் பண்ணிடணும். இது மைக்கோரைஸா நான் கொடுக்குறேன். ஒரு 3 gram அளவுக்கு நம்ம மைக்கோரைஸா நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், இது டாட்டா ரேலி கோல்டு மைக்கோரைஸா வந்து ஒன்ஸ் எப்பயுமே ரீபாட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா அது ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாக பரவி உங்களுக்கு ஃபுல்லாக மைக்கோரைஸா அந்த வேறு கெட்ட ஃபங்கஸை பக்கத்தில் அண்ட விடாது. செடி ஆரோக்கியமாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் மைக்கோரைஸை பற்றி திருப்பி ஒரு வீடியோ, லாங் வீடியோ கொடுக்குறேன். அதோட பெனிஃபிட்ஸை ட்ரைகோடர்மா விரிடியை பற்றி அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இதை பாருங்கள் எப்படி ரீபாட் பண்ணுறோன்னா. இந்த மாதிரி நான் ஒரு 13 செடி வந்து இது வந்து நேற்று நாங்கள் ஒரு 4 செடியை ரீபாட் பண்ணோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற செடியும் இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாகவே ரீபாட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த 3 months ஒன்ஸ் தான் அந்த பாட்டில் இருக்கும். அது மேற்கொண்டெல்லாம் அந்த பாட்டில் வச்சுருக்க முடியாது நம்ம. பாருங்கள், இது இன்னொரு செடிக்கு அந்த மாதிரி தான். கீழே வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து நான் பழைய நெட்டை போட்டிருக்கேன். நம்ம ஷேட் நெட் பழசை கிழிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா சிண்டர் வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த பாட்டையும் நம்ம பண்ணுறோம் நம்ம. இதோ அதே மாதிரி தான். இது ஒரு 4 inch தான் வச்சுருக்கேன். இந்த 4 inch வளர்ந்தது குச்சி மாதிரி தான் வந்துச்சு இந்த செடி. பாருங்கள் ரூட்டெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு. அது ஏற்கனவே நாங்கள் வைக்கும்போது கல் வச்சுருந்தோம். இப்போ அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வைக்க வேண்டியதான்.
நல்லா தெரியுது. எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது சிண்டர் நல்லா இருக்குது அப்படின்னா. இனிமேல் கண்டினியூ பண்ணலாம் சிண்டரில். உங்களுக்கு யார் யாருக்கு சிண்டரில் வளர்க்கணுன்னு ஆசை இருக்கோ நீங்கள் பார்த்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ இல்லை, மழை காலத்தில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண. ஆனால் சிண்டருக்கு மெயினாக தண்ணி 3 தடவை ஊற்றணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். அதெல்லாம் முடியும் அப்படின்னா சிண்டரில் ஆரம்பிங்க. இல்லைன்னா கோகோபீட்டே ஓகே. கோகோபீட்டும் எனக்கு கஷ்டம்னா நீங்கள் சாயில் மீடியாலே வச்சுக்கிறலாம். நீங்கள் பாட்டிங் மிக்ஸை நல்லா ஏரியா பண்ணி சாயில் மீடியாலேயும் வச்சுக்கலாம். சாயில் மீடியாவுக்கு என்னென்ன உரம் கொடுக்கணுங்கிறத நான் டீட்டெயில்டாக ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். எனக்கு வெயிட் ஜாஸ்தி வேண்டாங்கிறதுனால நான் இந்த மாதிரிலாம் நான் சிண்டர் கோகோபீட் யூஸ் பண்ணுறேன். சாயில் மீடியாலேயும் நல்லா தான் வரும். நீங்கள் வந்து ரூட்டை கழுவி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு ரூட்டை கழுவி உங்களுக்கு அது கஷ்டம்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நார்மலாக வளர்த்து பாருங்கள் பிகினர்ஸு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு நீங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்த உடனே ஆன்லைனில் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். சும்மா இங்கே வாங்குகிற செடியை ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு எல்லாம் கைக்கு வருது நல்லா ஓகே அப்படின்னா பாருங்கள் மைக்ரோரைஸா கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைன் பிளான்ட்டெல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் நீங்கள் போகணும். இதில் என்ன பெனிஃபிட் சிண்டர் அப்படி நிறைய பேர் சிண்டரில் வளர்க்குறாங்கன்னா இதில் வந்து இது வாட்டர் லாக் ஆகாது. தண்ணி தேங்காது. நீங்கள் எவ்வளோ தண்ணி மழை எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. எல்லாமே அவுட் பண்ணிடும். என்ன தண்ணி ஊற்றணும், டெய்லி வந்து 3 டைம்ஸ் ஊற்றணும். நல்ல ஒரு ஷவரிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சிண்டரில் நல்லா சூப்பராக வளருது செடி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக. இன்றைக்கி நான் மைக்ரோரைஸா கொடுத்துட்டேன் பாருங்கள். 5 டேஸ் கழிச்சு ட்ரைகோடர்மா விரிடி நான் கொடுக்குறேன். நல்லா க்ரிப்பாக கட்டிடணும் இந்த மாதிரி செடியெல்லாம். இதனா காற்றுக்கு சாஞ்சிரும். உங்களுக்கு நல்ல ஒரு ஷவரிங் கொடுக்கணும். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஷவரிங் கொடுத்துட்டோம்னா செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா. சிண்டர் எப்படி ரீபாட் பண்ணுறதா நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு மழை காலத்தில் நீங்கள் வளர்க்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.